Hello students, welcome to Hiva Max 10 Standard Max creative 2 mark questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So previous yearல நடந்த question papersல கேட்ட compulsory 2 marks சரிங்களா? இல்ல ஒரு சில questions நம்ம exercise questionே தான். அதுதான் compulsoryல கேட்டிருக்காங்க. நான் அதையுமே ஆட் பண்ணிருக்கேன். First question பாருங்க. When Karuna divided surface area of a sphere by surface volume, he got the answer as 1/3. ரெண்டு டேர்மையும் surface area of sphereையும் volume of sphere divide பண்ணும்போது 1/3 ஆன்சர் கிடைக்குதா. What is the radius of the sphere? ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. surface area of sphere. surface area of sphereோட ஃபார்முலா என்ன? 4πr square units. அதே மாதிரி வால்யூம் of sphere சொல்லிருக்காங்க. Volume of sphere formula 4/3 pi r cube the cubic units. ரெண்டு விஷயமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ surface ஏரியாவும் சொல்லிட்டோம், வால்யூம். இப்போ given என்ன சொல்லிருக்காங்கன்னா surface area of sphere divided by volume of sphere. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கிது? 1/3 கிடைக்கிது. ஸோ இந்த ஆன்சரை வச்சுட்டு நான் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4πr square divided by 4/3 pi r cube is equal to 1/3. இப்போ என்ன பண்ணலாம்? pi கேன்சல் ஆகிடும் சரிங்களா? ஆர் ஸ்கொயரு ஆர் கியூப்ல ஸ்கொயர் மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 தான் இருக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்கே 4 மட்டும்தான் இருக்கு. டிவைடட் பைல 4/3 இன்டூ r1 which is equal to 1/3. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4/3 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போயிட்டேன்னா 3 இன்டூ 4 டிவைடட் பை 4 இன்டூ r is equal to 1/3. இப்போ 4 கேன்சல் பண்ணுங்க. 3/r 1/3 cross multiple பண்ணலாமா? 3 அந்த சைடு கொண்டு போயிடலாம், r அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 3 into 3 is equal to r. therefore 9 units. ஏன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ 9 units is equal to radius அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதோட ஃபார்முலா தெரிஞ்சதா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக தெரியும் சரிங்களா? ஸோ கால்குலேஷன் செஞ்சுட்டாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question. A man goes 18 meter due east and then 24 meter due north. இது வந்து exercise 4.3 ஓட first question. Find the distance of his current position from the starting point. Compulsory question. So இது graph மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது north side, இது east side. north side வந்து எவ்வளோ? 24, east வந்து 18. இப்போ அவங்க current positionல இருக்கிற distance கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வைங்க, அப்புறமா நார்த். அப்போ இந்த என்இயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள். ஸோ பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணியே செய்யலாம் இல்லையா? சொல்யூஷன்ல பை பைத்தகோரஸ் தியரம் என்இ இதை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? NE square is equal to NO square plus OE square. இது நம்மளா எடுத்துக்கிறதா. NE square தான் கண்டுபிடிக்கணும் distance. அப்போ D square எடுத்துக்கலாம், இதை Dன்னு எடுத்துக்கலாம். ON value 24 square, OE value 18 square. இப்போ D square is equal to 576 plus 324. 18 into 18 324. 10 balance 1 9 10 balance on 8 900. D square ஓட value 900. அப்போ D ஓட value root of 900. root of 900 easy. 9 ஓட square root 3, ரெண்டு 0 இருந்தால் ஒரு 0 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 30 மீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம் தான், கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Find the volume of iron used to make a hollow cylinder of height 9 cm whose internal and external radii are internal small r வந்து 3, capital R வந்து 5 respectively கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா? வால்யூம் ஆஃப் hollow cylinder.
சொல்யூஷன்ல given எல்லாம் எழுதிடலாம். height h is equal to 9 centimeter. Internal radius small r வந்து 3 centimeter. External radius capital R ன்னு எடுத்துக்கலாம், which is equal to 5 centimeter. என்ன கண்டுபிடிக்கணும்? volume of hollow cylinder. Volume of hollow cylinder formula என்ன? Pi into capital R square minus small r square into h cubic units. சரிங்களா? இப்போ substitute பண்ணலாம். 22/7. Capital R value 5 square minus small r value 3 square. Height oda value 9. இப்போ 22 into 22/7 into 5 square 25, 3 square 9 into 9, which is equal to 22/7. 25 ல 9 minus பண்ண 16 into 9. அப்போ மேல இருக்க நியூமரேட்டர்ல இருக்கெல்லாம் மல்டிபிள் பண்ணிடலாம். 22 into 16 into 9 மல்டிபிள் பண்ண 3168. சரிங்களா? மல்டிபிள் பண்ணிட்டு divided by ல 7. So 3168 divided by 7. 7 4s are 28, 29, 30, 31. Upper 3, 6. 7 5s are 35, 1, 8. 7 2s are 14, balance 4. Point which are 0. 7 5s are 35, 5 point irka 0. 7 7s are 49, balance 1. Point irkanala 0. 7 1s are 7. 3 decimal point க்கு அப்புறம் 3 நம்பர் வந்துருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். 452.571 நமக்கு 2 டெசிமல் பிளேஸ் போதும். அப்போ 452.57 அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் வந்து கியூபிக்ல வரணும். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான சம்னா என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் கால்குலேஷன் கவனமா நம்ம எழுதினா போதும். அடுத்து 4th question பார்க்கலாம். 4th question. The heights of two right circular cones are in the ratio 1:2. So circular cone, right circular cone ஓட heights வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல let the heights of two right circular cone எழுதலாம். right circular cones be h1 and h2. இப்போ ரேஷியோல கொடுத்துருக்கனால h1/h2 is equal to 1/2 ன்னு முதல்ல எழுதிடலாம். and perimeters of their bases. perimeter of their bases. இப்போ ரைட் சர்க்குலர் கோன்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ரைட் சர்க்குலர் கோன் இந்த மாதிரி இருக்கும். பேஸ் வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும். சர்க்கிளோட பெரிமீட்டர் அதோட ரேஷியோ 3:4. ஸோ பெரிமீட்டர்ஸ் of right circular cone, நான் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுறேன். B P1 and P2. இப்போ P1 by P2 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3/4. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின்லேருந்து ஃபஸ்ட்டு கிவன் கரெக்டாக எழுதிடுங்க, அப்புறம் வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னன்னா 1/3 pi r square h. அப்போ ஆர் வேணும், இங்கே ஆர் இல்லை. அதுக்கு தான் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா 2πr இல்லையா? அது எழுதிக்கலாம். 2πr1 எழுதலாம். இந்த 2πr2 which is equal to 3/4. 2π cancel. அப்போ r1/r2 is equal to 3/4 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வால்யூம் ஆஃப் right circular cone in ratioல. அப்போ v1/v2 ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா எழுதலாம். 1/3 pi r square h. 1/3 pi r square h. இது 1 1, இங்க 2 2 ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு r1 r2 h1 h2 இருக்கு. r1 square by r2 square எப்படி எழுதலாம்? r1/r2 whole square into h1/h2. ஏன்னா நம்ம அப்படிதான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். r1/r2 இங்க h1/h2. அது அப்படியே டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம்.
3/4 whole square into 1/2. இப்போ 3 square 9, 4 square 16. இந்த 2 கீழே எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் 9/32. அப்போ ரேஷியோ ஆஃப் வால்யூம் வந்து 9:32. Ratio of their volumes V1:V2 is equal to 9:32. That's நம்மளோட ஆன்சர். Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். Next fifth question பாருங்க. P is equal to x by x plus y. Q is equal to y by x plus y. Then find 1/p square minus q square. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? P is equal to x by x plus y. Q is equal to y by x plus y. என்ன கண்டுபிடிக்கணும்? 1/p square minus q square. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a plus b இன்னொன்று a minus bன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/p plus q இன்னொன்று p minus q. இப்போ டைரெக்டாகவே நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/p யோட வேல்யூ x by x plus y plus y by x plus y. இது ஒரு டேர்ம். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் x by x plus y minus y by x plus y. இப்போ ரெண்டுத்துல டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக தானே இருக்கு. அப்போ நம்ம நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடலாமா? அப்போ x plus y divided by x plus y ஒரு வாட்டி எழுதிக்கலாம். சேம் டினாமினேட்டர். அப்போ x minus y divided by x plus y. x plus y. இதுலேயும் பாருங்க ரெண்டுத்துமே சேம் டினாமினேட்டர் ரெண்டுமே, ஆனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1 divided by x plus y into x minus y. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எழுதிக்கலாம். 1 into x plus y into x plus y. டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் மாற்றிட்டோம். x plus y கேன்சல். ஸோ நமக்கு வெறும் x plus y by x minus y மட்டும் இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. டிவிஷனில் இருக்கிறத நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஒரே மாதிரி வர வேல்யூ கேன்சல் பண்ணிட்டா போதும். சரியா? இதே சம்ம இன்னொரு மாடல்லையும் செய்யலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் கியூ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 சம் கிரியேட்டிவ் 2 மார்க் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். டோட்டலாக 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தேன். அது இல்லாமல் நம்ம ஸ்கூல்ஸில் வந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, மிட் டேர்ம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கம்பல்சரி 2 மார்க்கையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே பேருக்கு ஷேர் ஆகும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.